நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பனமே மந்திரம் சேனல். ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய ஒரு தொழிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பொருளுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. நல்ல இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு எந்த காலத்துலேயும் இதில் குறைவு வரப்போகிறது கிடையாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ எல்லாமே தண்ணியை வெளியில் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இது போக போக அதிகமாக போகுதே தவிர கம்மியாக போகிறது கிடையாது. இந்த மாதிரியான தண்ணீர் வாங்கும்போது நம்ம பயன்படுத்தக்கூடியது இந்த 20 லிட்டர்ஸ் வாட்டர் கேன் இல்லைங்களா? அந்த வாட்டர் கேனை எப்படி தயாரிக்கலாம், இதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், என்ன ப்ராஃபிட் கிடைக்கும், என்ன மிஷினரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன செய்கிறோம், மினரல் வாட்டரை நம்ம கேன்ஸாக வாங்குகிறோம். அந்த கேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 லிட்டர் கேன், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கேன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் நார்மலாக எல்லாரும் பயன்படுத்துகிறது இந்த 20 லிட்டர் கேனை தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த 20 லிட்டர் கேன் தயாரிக்கிறதுக்கு நமக்கு ஒரு மிஷின் வேணும். அந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஒரு 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு அடக்க விலையாகுது. அந்த கேனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீட்டர் இருக்கும், மோல்டர் இருக்கும், இதை ஒரு கம்ப்ரெசர் இருக்கும். இதை வச்சு தான் நம்ம தயாரிக்க போகிறோம். அது மிஷின்குள்ளேயே செட்டாக இருக்கும். இது வந்து செமி ஆட்டோமேட்டிக்லேயே இருக்குது, ஆட்டோமேட்டிக்லேயும் இருக்குது. எது வேணுமோ நீங்கள் பார்த்து என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். இந்த மாதிரி கேன்ஸ் நீங்கள் வாங்கும்போது இதில் நல்ல லாபம் இருக்கக்கூடிய ஒரு தொழில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எளிதில் விற்பனை ஆகக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்குது. ஏன்னா வாண்டட் அதிகமாக இருக்குது. அதனால இதுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் இதுக்கு தேவையான அந்த மூலப்பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெட் ஃபர்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த பெட் ஃபர்ஃபார்மை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த பொருளை வந்து நம்ம தயாரிக்க போகிறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செமி ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 1 மணி நேரத்துக்கு நீங்கள் ஒரு 1200 பீசஸ் வந்து நீங்கள் வந்து என்ன செய்ய முடியும். இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மிஷின் வந்து ஒரு 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருது. அதே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுலேயே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது. அது இன்னும் வந்து கொஞ்சம் ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது நீங்கள் பார்க்குறது தான் இந்த மிஷின். பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிஷினோட அவுட்லுக் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதில் வந்து உள்ளே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம அந்த பெட் பர்ஃபார்மை வச்சு நம்ம கம்ப்ரஸ் பண்ணும்போது இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா அந்த பபிள் வந்து பெருசாக கிடைக்கும். நீங்கள் இந்த பெட் பர்ஃபார்ம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெருசாக இருக்கும்லாம் நினைக்காதீங்க. அப்படியே ஒரு ஃப்ளாஸ்க்கை பார்க்குற மாதிரி கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும். அதை கொண்டு போய் நம்ம மிஷினில் செட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த மாதிரியான பபிள்ஸ் வந்து தயாரிக்கலாம். இப்போ இந்த கேன் எப்படி தயாரிக்கிறதுங்கிறத நம்ம நேரடியாக ஒரு வீடியோவாக பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா மிஷின் உங்களுக்கு இது உள்ளே காமிக்கிறது வந்து மோல்டு. ஓகேங்களா? இதில் ஹீட்டரும் இருக்குது. அதே நேரத்தில் இதை கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பெட் ஃபர்ஃபார்ம். பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிளாஸ்க் மாதிரி இருக்குது இல்லைங்களா? அதை வந்து நம்ம அதில் செட் பண்ணுறோம். செட் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கிட்டு வந்து இந்த மோல்டுக்குள்ளே வைக்கிறோம். மோல்டுக்குள்ளே வச்சதுக்கப்புறம் கம்ப்ரெஸ் ஆகுது. கம்ப்ரெஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுனா அது அப்படியே உங்களுக்கு பபுளாக விரிஞ்சு வந்துடும். ஓகே, அதனால தான் இதை வாட்டர் கேன், வாட்டர் பபுள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த கம்ப்ரெஸ் மிஷினில் விரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு வாட்டர் கேனாக வந்துடும். இவ்வளோ தான் இதில் ப்ராசஸ்ஸே. நீங்கள் அந்த அந்த பர்ஃபார்ம் வைக்கிறீங்க இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அதை எடுத்து மோல்டில் வச்சு கம்ப்ரெஸ் பண்ணுறோம். அவ்வளோதான் வேலையே, அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. நம்ம மிஷின் வாங்குறதும் அந்த பெட் பர்ஃபார்ம் வாங்குறது தான் நமக்கு இதில் வேலை. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வாட்டர் கேன்ஸ் எல்லாமே தயாரிக்கிறாங்க. இந்த வாட்டர் கேன்ஸுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. ஏன்னாக்கா இப்போ எல்லாருமே நிறைய பேர் வீடுகளில் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க, பெரிய சிட்டிஸில் இருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரி வாட்டர் கேன்ஸை வாங்கி பயன்படுத்துகிறாங்க. வீட்டில் மற்ற விஷயங்களுக்கு போர் போட்டிருந்தா கூட குடிக்கிறதுக்கு இந்த தண்ணியை இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. போக போக இந்த தொழில் வளர்ந்துக்கிட்டே தான் போகும். அப்போ இந்த வாட்டர் கேன்களுக்கான அந்த டிமாண்டும் உங்களுக்கு அதிகமாகிட்டே தான் போகும். அதனால் இந்த தொழிலை சூஸ் பண்ணுறவங்க ஓரளவுக்கு நல்லா வாழ்நாள் முழுக்க இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்க முடியும். இதில் என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கு முதலீடு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டீங்க ஏற்கனவே. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கலாம். இந்த மிஷினுக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து விலை வந்து மாறும். ஓகேங்களா? நீங்கள் என்ன மிஷின் வேணுங்கிறத நீங்கள் தான் போய் பார்த்து வாங்கணும். உங்கள்கிட்ட என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். அப்போ மிஷின் எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரேட் இந்தியா வெப்சைட் இருக்குது, இந்தியா மார்ட் வெப்சைட் இருக்குது. அதுக்குள்ளே போங்க. எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் அங்கே இருக்காங்க. அவங்கள்ட்ட நீங்கள் பேசி அதுலேருந்து அட்ரஸ் எடுத்து நீங்கள் எது வேணுமோ அதை வாங்கிக்கலாம்.
அப்போ ப்ராஃபிட் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 20 லிட்டர் வாட்டர் கேனை தயாரிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு ரூ. 45 அப்படிங்கிறது அடக்க விலையா இருக்கு. எல்லாம் சேர்த்து நீங்க ஒரு ஈபியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எல்லாம் சேர்த்து ஒரு ரூ. 45 உங்களுக்கு அடக்கமாகுது. இதையே நம்ம விற்கிறது அப்படிங்கிறது ஒரு ரூ. 120 வரைக்கும் நம்ம விற்கலாம். அப்போ ஹோல்சேல் பிரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரூ. 85 வரைக்கும் நம்ம இதை என்ன செய்யலாம், சேல் பண்ணலாம். ஓகேங்களா? மார்க்கெட்டில் ரூ. 120 விற்கிது, ஹோல்சேலாக நம்ம ஒரு ரூ. 85 வரைக்கும் கொடுக்கலாம். அப்போது ஒரு கேன் தயாரிக்கிறதுக்கு நமக்கு ப்ராஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 40 இருக்குது. அதே வந்து நீங்கள் ஒரு 200 கேன் தயாரிக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு ரூ. 8000 ப்ராஃபிட்டாக இருக்குது. அப்போது இதுவே நீங்கள் ஒரு மாதத்துக்கு நீங்கள் இந்த லாபம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரூ. 2,40,000 வரைக்கும் நீங்கள் இதில் என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணலாம். அந்த அளவுக்கு இது ஒரு நல்ல பிஸ்னஸ் தான். நீங்கள் கேன்களோட அளவு அதிகரிச்சிங்க அப்படின்னா இது ப்ராஃபிட்டோட அளவு இன்னும் கூட அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈஸியாக ரூ. 2,00,000 அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. இதில் வந்து ஒரு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.